Hi viewers, how are you all doing today? I hope you all are having a great day. Welcome back to my channel. My name is Chindraj and I'm an English trainer. Friends, if you want to learn English, you have to keep talking in English every day. Well guys, in this lesson, I would like to teach you basic English sentences versus advanced English sentences through Tamil. So, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல பேசிக்கா நம்ம பேசிட்டு இருக்கிற இங்கிலீஷ் phrases-ல இருந்து அட்வான்ஸா இங்கிலீஷ் phrases வந்து நம்ம வந்து மூவ் ஆக போறோம். So, this will be very interesting and useful. So, please do watch it till the end and definitely you are going to learn something new. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு தெரிஞ்ச பேசிக்கா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அதோட இல்லாம அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஃப்ரேஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சா மட்டுமே வந்து நமக்கு வந்து ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் வந்து அதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் சென்டென்சஸ் விசஸ் அட்வான்ஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ட் 3. ஓகே, பேசிக் விசஸ் அட்வான்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யூ டிசைட். எஸ், நம்ம வந்து நார்மலா வந்து ஏதாவது ஒரு பிளான் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ முடிவெடுன்னு சொல்லுவோம். ஸோ யூ டிசைட்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் யூ டிசைட் யூ கேன் சே இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. டே நாளைக்கு போலாமா வேண்டாமா, இட்ஸ் அப் டு யூ, நீ வந்து முடிவு பண்ணு. யூ டிசைட். ஓகே, யூ டிசைட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. And second one, I slept very well. I slept very well. நான் வந்து நல்லா தூங்குனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து நல்லா தூங்குனேன். I slept very well. Instead of saying I slept very well, you can say I slept like a baby. I slept like a baby. நான் ஒரு குழந்தை மாதிரி தூங்குனேன். I slept like a baby. I slept like a baby. And the third one, I can't tolerate this. I can't tolerate this அப்படினா வந்து என்னால வந்து இத சகிச்சிக்க முடியல, என்னால வந்து இத வந்து தாங்கிக்க முடியல, சகிச்சிக்க முடியல. ஓகே, I can't tolerate this அப்படினு சொல்றதுக்கு பதிலா I can't put up with this. I can't put up with this. I can't put up with this. என்னால வந்து இத தாங்கிக்க முடியல, சகிச்சிக்க முடியல. ஓகே, and my stomach is full. Yes, யாரோ ஒருத்தங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம சொல்லுவோம் my stomach is full அப்படின்னு சொல்லுவோம். So instead of saying my stomach is full, you can say I am stuffed. I am stuffed. I am stuffed. Okay, I am stuffed. And don't be stupid. Yes, stupid இருக்காத, don't be stupid. கொஞ்சம் brilliant ஆயிரு. Don't be stupid அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா don't be a jerk. Don't be a jerk. Don't be a jerk. And next one, you are very kind. Yes, நீங்க வந்து ரொம்ப இரக்கமானவங்க. You are very kind அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா you have a heart of gold. You have a heart of gold. You have a heart of gold. And the last one, I am going now. Yes, நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் I am going now. நான் வந்து இப்போ கிளம்புறேன். So I am going now அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா I am out of here. Okay viewers, I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.